ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல விஜய் சேதுபதி தயாரிச்சு நடிச்சிருக்கிற ஒரு ஆக்ஷன் டிராமா சீரிஸாக வெளியான முத்து வேலைஸ் காட்டான் சீரிஸுடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ இந்த சீரிஸுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். முத்துக்குமார் இன்ஸ்பெக்டரா இருக்கிற வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற ஊருடைய போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எதுவுமே வராம போலீஸ் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு டவுனுக்கு மூவ் பண்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. பொதுவா பெரிய ஹீரோக்கள் நடிச்சாங்க அப்படின்னா அவங்களோட தலை எப்ப தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி விஜய் சேதுபதியோட இன்ட்ரோடக்ஷன் எப்படா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய வெட்டப்பட்ட அந்த தலை பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு கிடைக்குது. என்னடா தலை மட்டும் இருக்கு, உடல் எங்க அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ அந்த தலையை மட்டும் வச்சு விஜய் சேதுபதி யார் அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. இதுக்காக ஒவ்வொரு ஊரா போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு வேலைகளை செஞ்சிருப்பாரு. ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆளே பாத்தீங்கன்னா ஒரு மர்மங்கள் நிறைந்த ஒரு நபரா இருப்பாரு. அவர் செய்யற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப முரணா இருக்கும். விஜய் சேதுபதி யாரு, இவர் யார், எதுக்காக கொண்டாங்க, அந்த கில்லர் தலையை எந்த ஊர்ல வேணா போட்டுருக்கலாம், குறிப்பா அந்த ஊர்ல எதுக்கு அந்த தலையை விட்டு போனா அப்படின்றத இந்த சீரிஸ் உடைய கதையே. ஆஸ் யூஷுவல் விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். சப்போர்ட்டிங் ரோல் நடிச்ச முத்துக்குமார், சிங்கம்புலி இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி இது ஒரு டீசென்டான ஒரு சீரிஸ். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி ஃபேக்டரை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. குறிப்பா திருவிழா சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எதிர்பார்க்கும் போது அவரோட தலையை எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட்டை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட் அப்படின்றத சீரிஸ் முழுக்கவே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி முத்துக்குமார் ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. அந்த சீக்வன்ஸ் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. விஜய் சேதுபதி எடுக்கிற முடிவுகளுக்கு எதுக்காக எடுத்தார் அப்படின்ற ஜஸ்டிபிகேஷனை சரியா சொல்லிருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். நிறைய நாட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுருப்பாங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் குறைவான கண்டென்ட் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. ஸ்கிரீன் பிளே மோஸ்ட்லி நல்லா இருந்தாலுமே சில சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கிளம்சியா எதை நோக்கி இந்த சீரிஸ் போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த சீரிஸுடைய பேசிங் டீசெண்டா இருக்கும். இந்த சீரிஸ்ல அரக்கான இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. முத்து வேலைஸ் காட்டான் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 5.75 out of 10.